Hello guys, welcome back to Play Tamil Dubs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு புது ட்ராமாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் கைஸ், அண்ட் நம்ம தமிழ் டப்டோடய அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆக்சுவலி நான் ஜென்ரிக்காக சொல்கிறேன், நான் நிறைய ட்ராமாஸ்லாம் பார்க்கல, பட் நான் நிறைய நம்ம சேனல் அப்டேட்லாம் தந்துங்களேன் இந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குன்னு. பட் இந்த ட்ராமாவை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருந்தது. ப்ளஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எக்கச்சக்கமாக நிறைய இடத்துல நானும் பார்த்துட்ருக்கேன். நல்ல கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு வைப்பும் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. சரி, IMDb எவ்வளோ தந்திருக்காங்கன்னு பார்த்தா 9.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஓகே, இதை செக் பண்ணலாம். என்ன 16 எபிசோட்ஸ் ஆனது அண்ட் ஈச் எபிசோட் 1 hour ஆன டியூரேஷனு. எனக்கு பர்சனலி ஃபுல்லாக பார்த்து முடிக்க ஒரு 2 days கிட்ட ஆச்சு. ஆனால் அந்த 2 daysமே ரியலி ஒர்த் வாட்சிங்காக இருந்திருக்கு. ஸோ ஜென்ரிக்காகவே இந்த நிறைய ட்ராமாஸ்னாலே இந்த இமோஷனல் செக்மெண்ட் இருக்கும். பட் இது டோட்டல் ஒரு இமோஷ்னலான ஒரு ரைடாக கொண்டு போயிட்டாங்க. உங்களை சிரிக்க வைப்பாங்க, இன்னொரு பக்கம் பயங்கரமாக அழுவ வைப்பாங்க. அதனால் இது வந்து இந்த மாதிரி ட்ராமாஸ்க்குலாம் ஒரு தனி நேமே இருக்குது. த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அது ரியலி ஒர்த் வாட்சாக இருந்திருக்கு அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட். ப்ரோ, இதுக்கு நேம் சொல்லுங்கன்னா அதான் நம்ம ட்ராமா வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்கரின்ஸ்னு சொல்லிட்டு அண்ட் ஒர்த் வாட்சாக இருந்திருக்கு. ஸோ நானும் ஜென்ரிக்காக நிறைய சீரீஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மஸ்ட் வாட்ச்னாலும் சிலலாம் இருக்குது. லைக் டாப் ரேஞ்ச் ஆன ஒரு சீரீஸ்லாம் இருக்கும், லைக் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அதெல்லாம். பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் வைஸில் இருக்கும். நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்காக இருக்கும், த்ரில்லிங்கான ஸ்டோரி இருக்கும் அண்ட் கொஞ்சம் வேற ஒரு ரேஞ்சில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து ஒரு பியூர் ட்ராமா கேட்டகிரி ஆனது. அண்ட் அதனால தான் நான் இது சீரீஸ் சொல்கிறதோட நம்ம ட்ராமாவே மென்ஷனே பண்ணலாமே. ஏன்னா அது அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு பியூரஸ்ட் அண்ட் ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு லவ் ஸ்டோரி. நான் ஜென்ரிக்கான சாதாரணமான லவ் ஸ்டோரி சொல்லலை. ஏன் இன்க்ரெடிபிளான லவ் ஸ்டோரி சொல்கிறேன்னா, ஸோ மெயினாக 2 கேரக்டர் இருக்காங்க, நம்ம எய்சூன் அண்ட் நம்ம குவான்சிக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களோட சின்ன வயசுலேருந்து அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பட் அது எப்படி அவங்க வாழ்ந்துருக்காங்க, அவங்க அந்த இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஜிஜு ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க, கொரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அந்த ஐலாண்ட்லேருந்து அவங்களோட லைஃப் டைம் எப்படி ஃபுல்லாக போயிருக்கு, அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பொறுமையாக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் 2 எபிசோடில் நான் அழுவ வச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சின்ன போயமோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னடா ஸ்டார்டிங் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா என்டையர் சீரீஸ்மே பயங்கரமாக அந்த ஒரு சினிமேட்டோகிராஃபி சொல்லலாம். நம்ம அது எல்லாம் எடுத்த விதமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் ஏ லைஃப் டைம் ஆன ஒரு மூமெண்ட் அவங்க கேப்சர் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அண்ட் அது ட்ரூலி ஜஸ்டிஃபை தர லெவலான இப்போது என்டையர் சீரீஸில் மாறி இருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த சீரீஸ் லைக் ப்ரோ, நான் ஒரு இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு ஸ்டோரி லைனோட என்னெல்லாம் யாராலையும் அழுவ வைக்க முடியாது அண்ட் சில ரியல் லைஃப் மீனிங்கான லெசன்ஃபுல்ஸ் அண்ட் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு சீரீஸில் பார்க்கணுன்னா ஹைலி ரெக்கமெண்டட். இந்த சீரீஸில் பாருங்கள். ஸோ அவங்களோட பேசிக் லவ் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. பட் அது எப்படி அவங்க ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிருக்கு, சின்ன வயசுலேருந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, அவங்க லவ்வை சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி போயிருக்காங்க, அவங்க மேரேஜ் எப்படி நடந்திருக்கு அண்ட் மேரேஜுக்கு அப்புறமா எல்லாம் சரியாக வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கேருந்தால் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு எத்தனை பசங்க இருந்திருக்காங்க அண்ட் அவங்க பசங்களோட ஒரு லைக் அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கூல் படிக்க வைக்கிறதுலேருந்து அண்ட் அவங்களுக்குன்னு தனியாக லைக் வாழ்க்கை ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்ல. ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி எல்லாம் உள்ளே காமிப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது என்ன அவங்களோட ஃபுல் லைஃப் டைமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது நம்மளை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த எல்லா கான்டென்ட்டையும். அண்ட் நீங்கள் எல்லா எபிசோட்லையும் அதை செம்மையாக ஃபீல் பண்ணலாம். ஸோ ஜென்ரிக்காக நான் எவ்வளோ வாட்டி அழுதேன்னு எனக்கே தெரியாது. பட் மேக்ஸிமம் நிறைய வாட்டி வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாட்டு வர ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில பியூரஸ்டான ஃபார்ம்ஸில் வந்து அவங்க காமிச்சிட்டாங்க. மெயினாகவே மதர் அண்ட் டாட்டரோட பாண்டிங் அண்ட் ஃபாதர் டாட்டரோட ரிலேஷன்ஸு. ஸோ பேசிக்லி ஃபேமிலி அண்ட் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் அண்ட் எவ்வளோ ரியாலிட்டியோட மேட்ச் பண்ணுற லெவலுக்காக வந்து அவங்க காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு என்கிட்ட இந்த சீரீஸில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஜென்ரிக்காக 10 out of 10 எதையும் சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி சீரீஸ்லாம் ரியலி 10 out of 10. ஸோ இந்த ஈச் எபிசோட் 1 hour இருக்கும். ஸோ டோட்டல் நீங்கள் 2 days ஆச்சு உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 16 எபிசோட் டோட்டல் 16 hours நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிருவீங்க. அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட லைஃப்லவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். சில டைம் ஹாப்பினஸ் வரும், சில டைம் பயங்கர சேட்னஸோடு வரும். அது நம்ம ஜென்ரிக்காக நம்ம எல்லாரோட லைஃப்பில் என்ன நடக்குதோ அந்த மாதிரியான மூமெண்ட்டோட க்ரியேட் பண்ணுறாங்க. அண்டு பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்குங்க. அதுதான் ஹைலைட்டே. அவங்க பின்னாடி ஒரு சின்ன ஸ்லைட்டாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. பட் அது செம்ம எஃபெக்டிவாக இருந்தது. மதரோட ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா,
அதை பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டோரி வைஸ்லையும் சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு டைம் லைன்ஸ் வச்சு விளையாடி இருக்காங்க. அண்ட் அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இப்போ ரொம்ப சிம்பிளிஃபைடாக வந்து ஸ்டோரி சொன்னோன்னா அது ஈஸியாக எடுத்துக்க மாட்டோம். நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வேணும். ஏன்னா அவங்க ஸ்டோரி லைன்ஸில் வந்து ஸ்லைட்டான சில லூப் ஹோல்ஸ் ஆட்டம் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பிளாக் அவுட் ஜோன் ஆட்டம், அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளால் நோட் பண்ணி வச்சுப்போம். பட் வேறு டைம் லைனில் போட்டு அதில் காமிச்சிருப்பாங்களா. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அதெல்லாம் ஃபில் ஆகும்போது செம்ம ஹிட் ஆகும். ஓ, இந்த கேரக்டராக நான் நினச்சி ஒரு பார்க்கல, இந்த கேரக்டராக நல்லவனாக இருப்பான்னு, இவன் இப்படி மாறுவான்னு. ஸோ எல்லா கேரக்டர் யாரெல்லாம் நம்ம லைஃப்பில் வில்லனாக பார்த்துருக்கோமோ அது அப்படியே ஹீரோயிக்காகவும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது டோட்டல் சேஞ்சஸ் இருக்கும். அண்டு ப்ரோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ப்ரோ லெசன் கிடச்சிதுன்னா, பி குட் டூ குட். அந்த ஒரு இது சிம்பிளாக இருக்குல்ல, அதை தான் இந்த ஃபுல் கே ட்ராமாவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது நீங்கள் நம்ம எவ்வளோ நல்லது பண்ணுறோமோ அதே திருப்பி நம்மளுக்கு வரோன்னு சொல்லிட்டு. அண்ட் புரியுது, எல்லாமே வந்து லைஃப் வந்து அப்படியே பயங்கரமாக ஹாப்பினஸ்ஸாக போகுது. அது கண்டிப்பாக ஒரு டவுன் செக்மெண்ட்லாம் வரும். அண்ட் இந்த ஃபேமிலியோட ஸ்டோரியே வந்து அதில் தான் மெயினாகவே இருக்குது. எவ்வளோ டவுன் சொன்னால் வரலாம், அது எந்த ரேஞ்சான டவுனில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த என்டையர் கே ட்ராமா பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஜென்ரிக்கான நிறைய கே ட்ராமாஸ்லாம் பார்க்கல, கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு புரியும் நிறைய இமோஷனல் செக்மெண்ட் தான் அவங்க உள்ளே அட்டாச் பண்ணுவாங்கன்னு. பட் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இது ரிலீஸ் பண்ணது டோட்டல் பர்த்தாக இருந்திருக்கு. நம்ம தமிழ் டப் குவாலிட்டியும் டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு வல்காரிட்டியும் உள்ளே இருக்காது. ஸ்லைட் அங்கங்கே கிசிங்ஸ் ஆனால் இருக்கும். பட் அது வந்து ரொம்ப வல்காரிட்டின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்வை வந்து இதில் காமிச்சிட்டாங்க. ஒரு ஜென்டில்மேன் கேரக்டர் எப்படி இருக்கணும் அது நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஸோ சில பேர் பர்டிகுலர் நான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா மெசேஜஸில் வந்து ப்ரோ இதை கண்டிப்பாக பாருன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் எனக்கு ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா ஒரு ஒர்த் வாட்சாக இருந்திருக்கு. ஸோ அதுக்காக இன்கேஸ் நீங்கள் இந்த சீரிஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்டு கொஞ்சம் ஸ்டூடியோ செட்டப்லாம் லேஸாக பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தால் அதையும் கொஞ்சம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். புரியுது, கொஞ்சம் நிறைய எம்டி ஸ்பேஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டே வந்துடலாம். அண்ட் இன்கேஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் இதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி and keep watching, keep supporting Play Tamil Dub. See you in next video. Bye guys.